ஹலோ ஆல் வணக்கம் பீராக் வெல்கம் டு தி ஷோ. சண்டே டபுள் ஹெட்டரு ப்ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர் எங்கன்னா ஜெய்ப்பூரில் சவாய் மான்சிங் ஸ்டேடியம். இந்த மேட்சை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதுதான் இப்போ நிறைய பேர் பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆர்சிபிய. இந்த ஒரு மேட்ச் தோத்த உடனே இந்த மாதிரி திரும்பி நீங்களே ஒரு சொன்னீங்களே, வீட்ல ஒண்ணு வெளியில ஒண்ணு அப்படின்னு. ஒன் ஃபைன் டைம் இஸ் தேவர் அவுட் பிளேட். தேர் கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் பை டெல்லி டீம் ஹூஸ் ஆல்சோ பிளேயிங் வெரி குட் கிரிக்கெட் அலாங் வித் குஜராத் டைட்டன்ஸ். அப்படிங்கும்போது என்ன சொல்றது உங்களுக்கு, தெர் இஸ் நத்திங் ரியலி டு பேனிக் as such. இப்ப இங்க உங்களுக்கு நல்ல மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்கு. போன வருஷம் உங்களுக்கு ஐபிஎல்ல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இங்க டாஸை வின் பண்ணி விரட்டி விரட்டி போலிங் போட்டு நாட் ஈவன் a சிங்கிள் கேம் has been won chasing here in ஜெய்ப்பூர் லாஸ்ட் இயர். விரட்டி விரட்டி இது பண்ணாங்க. டாஸை ஜெயிச்சு ஜெயிச்சு போலிங் போட்டு சேஸ் பண்றேன் அப்படின்னு எல்லா மேட்சையும் தோத்தாங்க. ஸோ ஐபிஎல் 2023 பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சாரி 2024 லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 178 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 172 பேட்டிங் செகண்ட், 175 மீன் ஸ்கோரு, 188 வின்னிங் ஸ்கோரு. அப்படிங்கும்போது இதுவும் அந்த டெல்லி, மும்பை, பெங்களூர் மாதிரி உங்களுக்கு ஹை ஸ்கோரிங் இது கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 180 பிளஸ் ஸ்கோர்ஸ் இந்த லாஸ்ட் 12 இன்னிங்ஸ் 4 தடவை தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க 180 ஆர் மோர். ஸோ உங்களுக்கு இப்ப பாத்துருவோம். இப்ப ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 214 ஃபார் டூ ஆர்ஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த ஓவரால் அந்த சொல்ல 217 ஃபார் சிக்ஸ் வர்சஸ் ஆர்ஆர். உங்களுக்கு ஹையஸ்ட் சேஸ் பாத்தீங்கன்னாலும் அதே தான், எஸ்ஆர்ஹெச் 217 ஃபார் சிக்ஸ். பயங்கரமான ஒரு இந்த நோ பால் எல்லாம் போட்டு கடைசி பால் எல்லாம் இதெல்லாம் நான் ட்வீட்லாம் வர போட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் வின்னிங்னு. அதுக்கப்புறம் அம்பையர் நோ பால் கொடுத்து எல்லாம் நடந்ததுங்க. இப்ப இங்க உங்களுக்கு பேஸ் bowlers பாத்தீங்கன்னா எக்கானமி 9.32, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.54. ஆனா இந்த ஒரு வென்யூல ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட்டு வே குட் அகேன்ஸ்ட் ஃபாஸ்ட் bowlers. தட் இஸ் 18.7 பால்ஸ்ல ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. ஃபாஸ்ட் bowlers 25.1ல விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ இப்ப எங்களுக்கு அந்த 188 மேஜிக் ஸ்கோர் வின்னிங் ஸ்கோர் அப்படின்னா, இங்கேயும் பவர் பிளேல அடிக்கணும். 58 ரன் மினிமம் வந்தே ஆகணும். பவர் பிளேல 2 விக்கெட் போனா பரவாயில்ல. அப்படியே நியூட்ரல் கியருக்கு 7 to 10ல ஒரு 27 ரன்ஸ், ஸ்லைட்லி மோர் தென் சிக்ஸ் அண்ட் ஓவர் 85 ஃபார் டூ. 11 to 15லயும் ஒரு 43 ரன் அந்த மாதிரி கொண்டு ஒரு 125 to 128 ஃபார் ஃபோர். கடைசி 5 ஓவர்ல ஒரு 55 58 அந்த மாதிரி தட் டேக்ஸ் யூ டு 188. 188 இங்க நீங்க அடிச்சீங்கன்னா யூ காட் அ வெரி குட் சான்ஸ். எனக்கு தெரிஞ்சு வனிந்து வசரங்கா ஷுட் ஜாயின் த டீம். அதுல எந்த அப்படியா? சந்தேகம். ஆமா, இந்த மேட்சுக்கு ஷுட் ஜாயின் த டீம். ஆனா சோர்சஸ் கன்ஃபார்ம் ஆகல. அதாவது ஏதோ ஒரு பர்சனல் அர்ஜென்சி அப்படின்னு போயிருக்காரு. ஆனா இட் இஸ் நாட் சச் தட் இட் இஸ் கோயிங் டு டேக் லாங் டைம். ஸோ எக்ஸ்பெக்டட் டு பி பேக். இப்போ உங்களுக்கு மற்ற ரபாதாவோட இதுதான் ரபாதாவும் அடுத்த மேட்ச் வந்துருவாரு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. பிகாஸ் தே காட் அ லாங் லே ஆஃப் நவ் ஒரு குஜராத். வீக் கேப் இருக்கு ஜிடிக்கு ஷெட்யூல்ல. ஆ. அதனால அடுத்த மேட்ச் அவர் கண்டிப்பா வந்துருவாரு. இட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஏன்னா இன்னொன்னு ரொம்ப சிம்பிள். கண்ணா பண்ணா எல்லாம் ஜெயிச்சுன்னு மேல போயிட்டு கேகேஆர் ஸ்பவுண்ட் ரிதம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்எஸ்ஜி எல்லாருமே பாத்தீங்கன்னா மேல இருக்காங்க. டப்புனு இப்ப இன்னொரு அடி இவங்க வாங்கினாங்கன்னா அந்த அந்த பாட்டம் பிளேஸ் டீம்ஸோட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 6 மேட்ச்ல 4 தோத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கஷ்டமாயிடும் போது கெட் தேர் காம்பினேஷன் ரேட்டு. தே வுட் டு எனிதிங் டு கெட் பேக் அசரங்க. ஸோ உங்களுக்கு அவங்களோட பிளேயிங்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செட்டில்டு காம்பினேஷன். வெதர் இட்ஸ் பொட்டன்ட் பவர்ஃபுல், யூ கான்ட் சே தட், பட் இட்ஸ் செட்டில்டு காம்பினேஷன். யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா, ரியான் பராக், துருவ் ஜுரல், சிம்ரன் எட்மயர், சுபம் துபே. ஐ எக்ஸ்பெக்ட் அசரங்கா டு பி இன். ஐம் ரிப்பீட்டிங் இட். அப்படி அன்பார்ச்சுனேட்டா வரலன்னா ஃபசல் அக்பருக்கு ஆடுவாரு. பட் ஐ எக்ஸ்பெக்ட் இம் டு பி இன். ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சந்தீப் சர்மா. அதான் நீங்க போன தடவை கேட்டீங்க சுட்டி குழந்தைக்கு என்ன சான்ஸ் இருக்கு அப்படின்னு. அப்படி இவங்க என்ன சொல்றது, அவர் அன்பார்ச்சுனேட்டா அந்த அந்த குட்டி பையன் உள்ள வரவே முடியாது, வைபவ் பீராக் அவரை சூரியவன்சி. விட்டுருங்க, ஆகாஷ் மதுவாலுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாமா? தேஷ்பாண்டே ஒன்றும் அவ்வளோ சிறப்பா போடுற மாதிரி எனக்கு தெரியல இந்த சீசன். ஆகாஷ் மதுவால் கேன் பி ட்ரைட் இல்லையா? நீங்க இந்த அசரங்காக்கு சொல்ற அதே தியரி தான் துஷார் தேஷ்பாண்டேக்கு. ரன்னு நீங்க
4 ஓவர் 27 துஷார் தேஷ்பாண்டே கிட்ட நீங்க எதிர்பார்க்காதீங்க. இப்ப நீங்க வந்து ஆகாஷ் மத்வால் எப்படின்னா, சம்டைம்ஸ் he can just blitz you for 4 over 17 runs. அந்த பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு ஆகாஷ் மத்வாலுக்கு. துஷார் தேஷ்பாண்டே பார்த்தீங்கன்னா எத்தனை மேட்ச் சார் 4 ஓவர் போட்டிருக்காரு. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் ஹியர். அண்ட் இட் இஸ் நாட் நோன் ரியலி ஃபார் சம். அதுல தான் வந்து இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் ஹிட்டிங் த ஸ்ட்ராப்ஸ், சந்தீப் சர்மா இஸ் போலிங் வெல், தீக்ஷனா இஸ் போலிங் எக்கனாமிக்கலி அப்படிங்கும் போது அப்படி யோசிப்பாங்க. பட் இட்ஸ் நாட் அ பேட் சாய்ஸ் வாட் யூ ஆர் சேயிங். அதை செய்வாங்களா, செய்யலாம், தெரியல எனக்கு. நான் எப்படி யோசிப்பேன்னா, இந்த பிச்சில் பர்டிகுலர்லி இஃப் வனிந்து வசரங்கா இஸ் நாட் அவைலபிள், ஃபசல் ஃபருக்கி வாக்ஸ் இன், அந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு தே வாண்ட் டு ஹேவ் அனதர் ஸ்பின்னர். அந்த சுச்சுவேஷன்ல துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலா ஐ வுட் ராதர் சி எனி சான்ஸ் ஆஃப் கெட்டிங் குமார் கார்த்திகேயன், சீயிங் தி ஸ்டாட்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த விக்கெட். ஒன்லி ஃபசரங்கா இஸ் நாட் அவைலபிள். ஃபசரங்கா வந்துட்டாருன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் எக்ஸ்பெக்டடு. இங்க வந்துட்டு அதான் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு ஒரு ட்வீட்டும் போட்டேன் இதுல, திஸ் இஸ் ஐடியல் சான்ஸ் ஃபார் லியம் லிவிங்ஸ்டன் டு கெட் ஆர்சிபி ஸ்ட்ராங் ஃபினிஷ் போட்டு செண்டு அமுக்கிட்டு இப்படி மேல பாக்குற அவுட். ஓகே, அதனால வந்து இதுக்கு மேல வந்து நீங்க டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, டிஸ்ட்ரக்டிவ் அது இதெல்லாம் பேசல, எந்த பிரயோஜனமும் கிடையாது. போன தடவை உங்களுக்கு என்னாச்சு, டப்புடா அந்த ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் கோலி அவுட் ஆனாரு, சால்ட் அவுட் ஆனாரு, லிவிங்ஸ்டன் வந்து அவுட் ஆயிட்டாரு. அவங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்ல. எனஃப் இஸ் எனஃப். ஸோ அவங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நீங்க அவரை இந்த சீசன் ஃபுல்லா லிவிங்ஸ்டன் கூப்பிடுறதே பெரிய விஷயமா தான் இருக்கு. இல்ல, அதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, திறமை இல்லை அப்படின்னா நான் சொல்லிடுவேன் நான். இவ்வளவு திறமையை வச்சுட்டு வின் கேம் ஆன் இஸ். சின்னசாமி ஸ்டேடியம்ல நீ ஆடுறீங்க, அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வர டிஸ்ட்ரக்டிவா உங்களுக்கு முடிச்சு கொடுக்க முடியல அப்படின்னா நான் சொல்லிடுவேன் திருப்பி டெட் ஸ்டோன் அப்படின்னு. இப்ப என்ன அப்படி ஏதாவது சொல்லி நான் சொல்றது ரிவர்ஸ் ஆகி அவர் ரன் அடிக்க மாட்டாரான்றதுனால சொன்னேன். அவர் இப்ப ரன் அடிக்கிற மாதிரி தெரியலங்கும் போது அந்த டேர்மை நான் யூஸ் பண்ண விரும்பல. ஸோ என்னோட பிளேயிங்ல எப்படி போவேன்னா, பில் சால்ட், விராட் கோலி, தேவதத் படிக்கல், ரஜாத் பட்டிதார், ஜேக்கப் பெத்தல், லியம் லிவிங்ஸ்டன், சாரி ஜேக்கப் பெத்தல், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குணால் பாண்டியா, ஜாஷ் ஹேசல், புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், இம்பாக்ட் சப் சுயாஷ் சர்மா பியூட்டிஃபுல்லா வந்து செட்டில் ஆயிட்டாரு. சூப்பர்வா போடுறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் அப்படிதான் யோசிப்பேன். இவங்க வந்து இப்ப இந்த மாதிரி யோசிப்பாங்க, ஒருவேளை ரொமாரியோ ஷெப்பர் எடுத்துன்னு வந்தா ஒரு அவரும் டிஸ்ட்ரக்டிவ் பினிஷர். பட் வந்து உங்களுக்கு வந்து ஜேக்கப் பெத்தல் மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த ஸ்லைடா அவரால் அரெஸ்ட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது ஐ வுட் ராதர் வாண்ட் டு ஹேவ் ஜேக்கப் பெத்தல். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு 14 ஓவர் போயிடுச்சு, தே கேன் ஆல்வேஸ் ப்ரமோட் ஜிதேஷ் சர்மா அஹெட் ஆஃப் ஜேக்கப் பெத்தல். அப்படிங்கும்போது இட் கிவ் த டூ டைமென்ஷன். ஜிதேஷ் சர்மா இருக்காரு, குணால் பாண்டியாவும் பேட், டிம் டேவிட் இருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜேக்கப் பெத்தல தான் ஆடணும். இங்க என்ன பண்றாங்க அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு பி ட்ரிக்கி ஒன். இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸும் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி இஸ் கோயிங் டு பி த டூ மேஜர் வின்னிங் ஃபேக்டர்ஸ். அப்படிங்கும் போது இப்ப உங்களுக்கு சால்ட் எக்ஸ்ப்ளோசிவ் போன மேட்ச் பயங்கரமா இருந்தாரு, அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கும் பேட்ல படுது, கோலிக்கும் பேட்ல படுது. படிக்கல் இஸ் ஆல்சோ மேக்கிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் இஃப் நாட் பிக். அண்ட் ஃபாலோட் பை ரஜத் பட்டிதார். அவரை பத்தி நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, எப்படி ஆயிட்டு அங்க ஜஸ்ட் ஜெய்ஸ்வால் வந்து ஒரு ஸ்பார்க்கை காமிச்சிட்டு அவுட் ஆயிட்டாரு. இல் பி ஹங்கிரி. சாம்சனும் ஸ்பார்க்கை காமிக்கிறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிதிஷ் ராணா அந்த ஒரு மேட்ச் அடிச்சாரு, அதுக்கப்புறம் பெருசா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. ரியான் பராக் அடிக்கிற மாதிரி தெரியுது, என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த பெரிய இதுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஆர்சிபியோட டாப் ஃபோர் டெஃபினட்டா பெட்டரா இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வனிந்து வசரங்கா ஒருவேளை வரலன்னா மகேஷ் தீக்ஷனா இஸ் நாட் சம்மன் இஸ் கோயிங் டு பிக் அப் விக்கெட்ஸ் அண்ட் தென் வில் பி பேக் டு பை குமார் கார்த்திகேயா. வனிந்து வசரங்கா வந்தா அந்த எட்ஜ் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இங்க சுயா சர்மா நல்லா போட ஆரம்பிச்சாரு, குணால் பாண்டியா மேக்கிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஹியர் அண்ட் தேர் இஃப் நாட் கன்சிஸ்டன்ட் இருக்கும்போது ஆர்சிபி அதுவும் இன்னும் வெளியில வேற ஆடுறாங்க. வெளியில அவங்க புலி நீங்களே சொல்லிட்டீங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் இஸ் கமிங் பேக் ஃப்ரம் ஹெவி நான் ஒரு டிஃபீட். தடவை தான் சொன்னேன், நீங்க பல தடவை சொல்லிட்டீங்க. இல்ல இல்ல, கரெக்டா தானே சொல்லிருக்கீங்க. நீங்க தப்பா சொல்லி தான் நான் சொன்னது ரைட்டு, நீங்க சொல்றது கரெக்ட் தானே. நீங்க சொன்ன மாதிரி அவங்க வெளியில எல்லாம் ஜெயிச்சுட்டு 2 ஹோம் கேம் வந்து செமாடி வாங்கிட்டாங்கல்ல. ஸோ யூ ரைட் ஆன் தட் ஃப்ரண்ட். அதனால அசரங்காவும் வந்துட்டு உங்களுக்கு ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ரிட்டர்ன், ஐ எம் நாட் ஷூர் அப்படிங்கும் போது தேர் ஆல்சோ பிளேயிங் அட் ஹோம் சம்டைம் அவே தே வில் ஆல்சோ ஃபீல் வெளியில போய் ஆடுறோமா அந்த ஒரு இது நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இது வந்துடும். ஆர்சிபி கோ வித் 52-48 எட்ஜ். இல்ல பிடா இது தர வெளியிலும் புலிதான்றீங்களா, இல்லைன்னா ஆமா உங்க பக்கம் வரேன்றீங்களா? இல்ல உங்க பக்கம் வரம்பிடாங்க. ஆர்சிபி வந்து இந்த வாட்டி ரொம்ப நல்ல டீம் தான். நம்ம ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நிறைய தடவை.
அன்பார்ச்சுனேட்லி தே லாஸ்ட் அன்னைக்கு டிசியோட. ஐ திங்க் திஸ் கேம் ஆர்சிபி ஷுட் வின், எஸ்பெஷலி அசரங்கா இல்லைன்னா இன்னும் ஈஸியாக ஜெயிப்பாங்க ஆர்சிபி. அசரங்கா இருந்தால் மேட்ச் ரொம்ப க்ளோஸாக தான் போகும். பட் ஐ திங்க் ஆர்சிபி வில் வின் திஸ். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஃபேண்டசிக்கு போகலாமா? அந்த தட் இஸ் த ஒன்லி திங் ஐம் டெல்லிங் யூ. அந்த கான்பிடன்ஸ் அசரங்கா இல்லைன்னா மிகப்பெரிய அடி ஆயிடும், அதுல சந்தேகமே இல்லை. இந்த ஒரு இதுல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. சி நோ ஒன் வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் பீப்புள் வில் லீவ் ஃபார் பர்சனல் ரீசன்ஸ். பிரச்சனைகள் வரும்னு யாருக்கும் தெரியாது. இவங்க ரெண்டு பேரையும் நம்பி எடுத்தாங்க. இப்போ அவர் போயிட்டார், ரீப்ளேஸ்மெண்ட் இல்லையா. லெட் அஸ் see how they are going to fill up their cap. ஃபேண்டசி பிளேஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருப்பி நான் கோலி எடுப்பேன். யஷ் தயால் has got a knack of picking up wickets. போன மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருந்தா பட் பியூட்டிஃபுல்லா போடுறாரு, சந்தேகமே கிடையாது. சஞ்சீவ் சாம்சன் அகெயின் இன் ஜெய்ப்பூர் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஜோஃப்ரா ஆர்ச்சர், அந்த பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2019 பார்த்த ஜோஃப்ரா ஆர்ச்சரை நான் பாக்குறேன். வேகமா வேற போடுறாரு. அண்ட் ஐ ஆல்சோ புட்டிங் மணி அண்ட் ஃபில் சால்ட். என்னோட 5 பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா விராட் கோலி, யாஷ் தயால், சஞ்சீவ் சாம்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஃபில் சால்ட். நீங்க யாரை வச்சு ஆரம்பிப்பீங்கன்னு தெரியும், நான் அதை சொல்ல போறது இல்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த பிளேயரோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஹசரங்கா ஆடினானா நான் கண்ண மூடிட்டு ஹசரங்கா எடுப்பேன். அடுத்தது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், நீங்க லெஃப்ட் ஹேண்டர் எடுத்து காட்டுறீங்க, அவரையும் எடுப்பேன். அதுக்கு அடுத்து வந்து புவனேஸ்வர் குமார் பியூட்டிஃபுல்லா போடுறாரு, புவனேஸ்வர் குமாரை விட முடியாது. பட்டிதர் ஆல்சோ இஸ் இன் எக்ஸலன்ட் ஃபார்ம், பட்டிதரையும் விட முடியாது. இந்த 4 பேர். இதுக்கப்புறம் சால்ட் நீங்க எடுத்துட்டீங்க. ம், வேற வந்து அதான் தேஷ்பாண்டேவோ இல்லை அந்த ஸ்பாட்ல யார் விளையாடுறாங்களோ அவங்க தான் டெத்தில் போடுவாங்க. ஏன்னா தேஷ்பாண்டே ஆடினா அவர் தான் கடைசி ஓவர் போடுவார், மது விளையாடினா அவர் டெத்தில் போடுவார். ஸோ அந்த ஸ்பாட்ல யார் ஆடுறாங்களோ அவங்க எடுக்கலாம். அப்படி பேட்டரா வேணும் அப்படின்னா சஞ்சு சாம்சன் மாதிரி ஒருத்தர் எடுக்கலாம். ஸோ இதான் நம்மளுடைய ஃபேண்டசி பிக்ஸ் ஃபார் த சஞ்சீவ் கேம். சாம்சனை நான் எடுத்துட்டேன் சார், நான் எடுத்துட்டேன் சாம்சனை. எடுத்துட்டீங்களா? ஓகே டன். அப்படின்னா இப்போ அவங்க இவங்க தான் பராக், ரியான் பராக் இல்லை நிதிஷ் ராணா 2 பேர்ல ஒருத்தர் எடுத்துக்கலாம். பவுலர் வேணும்னா அந்த தேஷ்பாண்டே ஸ்பாட்ல அவங்க டெத்ல போடுற பவுலர் எடுக்கலாம், தில் கெட் யூ விக்கெட்ஸ். இல்லாட்டி டாப் ஆர்டர்ல இந்த நம்பர் 3 ஆர் நம்பர் 4ல வர ஒரு பேட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்றேன் என்னோட வியூவர்ஸ்க்கு. ஸோ இதுதான் ஃபேண்டசி பார்த்துட்டோம், பிளேயிங் 11 கண்டிஷன்ஸ் எல்லாம் பத்தி பேசியாச்சு. இந்த மேட்சை பத்தி 2 பேருமே ஆர்சிபின்னு சொல்லியிருக்கோம். எஸ்பெஷலி வித்வுட் அசரங்கா ஈஸி வின் ஃபார் ஆர்சிபின்னு சொல்ல நான் நினைக்கிறேன். இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க பீலர். அதான் சொல்றேனே உங்களுக்கு, இந்த இந்த மாதிரி உங்களுக்கு டாஸை வின் பண்ணி சில சமயம் ஒன்லி திங் தட் இஸ் கோயிங் டு கோ இன் யுவர் ஃபேவர் இஸ் இது பேர் என்ன, டாஸ். இப்ப நீங்க வந்து டாஸை வின் பண்ணி டாஸ் பண்ணி bowling போடுறீங்க, இந்த மாதிரி யோசிக்கிறீங்க. சில பேர் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு என்னடா அது இந்த மாதிரி லோ ஸ்கோரிங்கா இருக்கு, லோ ஸ்கோரிங் வந்து நம்ம டார்கெட் செட் பண்ண முடியாது, அதனால bowling போட்டுடலாம், கொஞ்சம் ஸ்கோர் கம்மியா இருந்தா நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு. ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாஸை நீங்க வந்துட்டு ஜெயித்து தோக்குறீங்க. இப்போ வந்து 5 மேட்ச் நீங்க இங்க ஆடி இருக்காங்க, 5 மேட்ச் நீங்க பாக்குறீங்க. ஓகே, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்கு. அப்படிங்கும்போது எப்படி யோசிப்பாங்கன்னா, ஐ வாண்ட் டு கிவ் த எட்ஜ் டு சேசிங், ஐ வில் நோ த ஸ்கோர், ஐ டோன்ட் வாண்ட் டு புட் மை செல்ஃப் இன்டு பிரஷர் ஆஃப் செட்டிங் எ டார்கெட் அப்படின்னு. டியூ இங்க வரும், டியூ. இந்த டியூ மட்டும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலை மாத்திடுறாங்க சார். இந்த டியூ எஃபெக்ட் கொஞ்சம் நல்லிஃபை ஆயிடுது, அதான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. போனது வரைக்கும் இந்த வரையும் போன ஐபிஎல் கம்பேர் பண்ணும்போது இந்த ஐபிஎல்ல அவ்வளவு பெருசா டியூ வரல. அப்புறம் பால் சேஞ்ச் பண்ணது, இட் இஸ் கீப்பிங் த கான்டெஸ்ட் ஈக்குவல். தட் இஸ் ரீசன்ஸ் டீம்ஸ் ஆர் நாட் ரியலி சேசிங் as much as you expect them to on a true pitches and stumbling. அப்படிங்கும்போது இது வந்து இந்த ஒரு ரெக்கார்டிங்கையும் பர்டிகுலரா பாக்குறீங்க. பேட்டிங் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, டீம் பேட்டிங் செகண்ட் கம்மியா ஜெயிச்சிருக்காங்க. ஒன் த டீம்ஸ் டு வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட், பர்டிகுலர்லி டீம் லைக் ஆர்சிபி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே தான் வந்து இவங்களுக்கும் சொல்லுவேன். ஐ வாண்ட் த டீம்ஸ் டு வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் and get to that magic score of 180. Let us see what is coming out of this. Whether RCB is again going to prove themselves that they are going to be very difficult to beat away from home. இல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் desperately need to get back to that mid table, can come out trumpetsன்றத பார்ப்போம். We'll come back and do a review with your very own octopus to see where team stands after this particular game. Until then, thanks a lot and bye bye.